டேய் இங்க விஜயை விட அஜித் ரசிகர் தான் அதிகம். அது அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சுதான் அவருக்கும் கூட்டம் கூடி இருக்கும். விஜய்க்கு கூடுறது போல 10 மடங்கு கூடி இருக்கும். ஆனா என்ன, அவன் உண்மையிலே நல்லவர். அவர் இவன் என்ன, இவன் ஒரு நாகாரி பையன். நடிச்சா ஓட்டுலாம் போட முடியாது, வேணா பாக்குறோம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட வாழாம்புள்ள வில்லாலா. ஓகே, லவ் யூ. ஒரு லைக், ஒரு ஹார்ட்டின்னு, அவ்வளவுதான் பண்ண முடியும். நான் பெரிய கவர்ச்சி கண்ணங்க, சன்னிலியனும் நயன்தாரம் உன்னை விட கவர்ச்சி கண்ணி. அப்ப அவங்கள ஆட்டு போடலாமா ஓட்டு? மதுரையில வந்து விஜய் ரசிகர்கள் அதிகம். அங்க சாட்டை துறைமுகன் பழங்காலத்துல கூட்டம் போட்டா விஜய் வந்துடுவான். டே இங்க விஜயை விட அஜித் ரசிகர் தான் அதிகம். அது அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சுதான் அவருக்கும் கூட்டம் கூடி இருக்கும். விஜய்க்கு கூடுறது போல 10 மடங்கு கூடி இருக்கும். ஆனா என்ன, அவன் உண்மையிலே நல்லவர். அவர் இவன் என்ன, இவன் ஒரு நாகாரி பையன். நான் விஜயோட ஒப்பிடுவதற்காக அஜித்தை தூக்கல, நான் இயல்புடைய அஜித் ரசிகன், அது வேற விஷயம். இயல்புடைய எந்த இவனை பிடிக்காது எனக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு வச்சு செய்யறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அது பழைய பகை வேற இருக்கு. ஒரு தலைவன் என்றால் கொள்கை இருக்கணும். திமுக கூட ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் என்கிற கொள்கை. அதிமுக கூட திராவிடத்துறை நீட்சி. சிபிஎம் ஒரு கொள்கை இருக்கு, பொது உடைமை. மக்கள் நீதி மையத்து கூட சென்ட்ரலிசம் கோட்பாடு இருக்கு. பிஜேபி கூட இந்துத்துவா என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. விஜய் கட்சியில யாராவது இருந்தா சொல்லுங்க, விஜயினுடைய கொள்கை என்ன? திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எப்ப யார் பணி? ஜெயலலிதா ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், வேலுநாச்சியார் கொள்கை தலைவர், அஞ்சலை அம்மாள். சத்தியமா சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலை அம்மாங்கிற பேரே அவனுக்கு தெரியாது. யாருன்னு கேட்டிருப்பான். என்ன தெரியும் அவருக்கு? எப்படி தெரியும்? கொள்கையே விளக்காம ஒருத்தன் வர்றாங்க, அவனுக்கு ஓட்டு போட ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் காத்திருக்கு. அவருக்கு 40, அவருக்கு 38, அவருக்கு 22. திமுக தேர்தல் நின்னுச்சு, ஒரு தெரியும் திமுக இவ்வளவு வாக்கு இருக்குன்னு. அதிமுக தேர்தல் நின்றுக்கு, வாக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரியும். பிஜேபி காங்கிரஸ் கூட எவ்வளவு வாக்குன்னு தெரியும். நாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றுக்கோம். எங்கள் வாக்கு எங்களுக்கு தெரியும். விஜயனுடைய வாக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா ஊடகத்தில் உட்கார்ந்துகிட்டு அவருக்கு 42, அவருக்கு 22, அவருக்கு 32. எது 42? எது 22? வீட்டை விட்டே வெளியே வரல. அவர் நேரா வருவாராம். 36 வருஷம் நடிச்சிருக்கேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? என்னைய சிஎம் ஆக்கிருங்க. ஓ, 36 வருஷம் நடிச்சிட்டீங்க, உங்க சிஎம் ஆக்கிறோம். 9 வருஷம் நான் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு முத்துராமலிங்க தேவர் கேட்கல. 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஐயா நல்லகண்ணு கேட்கல. ஐயா காமராஜர் கேட்கல. 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கேன், ஓட்டு போடுங்கன்னு நல்லகண்ணு கேட்கல. என் முன்னோர்கள் என் மக்களுக்காக மண்ணுக்காக உழைச்சி ஜெயிலுக்கு போனா, அவர்கள் கூட சிறைக்கு போன ஓட்டு போடுங்க கேட்கல. ஆனா இவன் நடிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடு. நடிச்சா ஓட்டுலாம் போட முடியாது, வேணா பாக்குறோம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட வாழாம்புள்ள வில்லாலா. ஓகே, லவ் யூ. போ, ஒரு லைக், ஒரு ஹார்ட்டின்னு, அவ்வளவுதான் பண்ண முடியும். இல்லங்க, நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன், உன்னை விட பிரபுதேவா நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? நான் நல்லா நடிப்பேங்க, உன்னை விட பல மடங்கு வடிவேல் நடிப்பாரு, அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? நான் பெரிய கவர்ச்சி கண்ணங்க, சன்னிலியனும் நயன்தாரம் உன்னை விட கவர்ச்சி கண்ணி, அப்ப அவங்கள ஆட்டு போடலாமா ஓட்டு? நடிச்சா போட முடியாதுடா. மக்களை நேசிக்கணும், மக்களுடைய கஷ்டங்களை உணரணும், மக்களுடைய பிரச்சனையில கூட நிக்கணும். தன்னை நம்பி பார்க்க வந்த 41 பேர் செத்த பொழுது துண்டக்கானும் துணியக்காரன் சொல்லி ஓடி போன உனக்கு எப்படி இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதை இந்த அறிவார்ந்த சமூகத்தில் நான் கேட்கிறேன். எதுக்கு ஓட்டு போடணும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை, விஜய் ஓடி போவாரா, களத்தில் நிற்பாரா? ஓடி போயிடுவாரு.